வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் டைம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் டைம் பார்க்குறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இன்றைய அரசியல் அப்டேட்ஸ் வந்து பார்க்க போறோம். அரசியல் அப்டேட்ஸ்ல இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, சீடெட் எக்ஸாம், அதுக்கப்புறம் பிளாக் மணி அத பத்தி பார்க்க போறோம். டெட் எக்ஸாம பத்தி பார்க்க போறோம். டெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அ கொண்டு வந்ததே வந்து ஏடிஎம்கே பீரியட்ல தான். டெட் எக்ஸாம் அதுக்கு முன்ன வந்து பார்த்தீங்கன்னா, சீனியாரிட்டி படி வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அ டீச்சர் ரெக்ரூட்மென்ட் போர்ட்ல வந்து பதிவு பண்றவங்கள வந்து எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல பதிவு பண்ணவங்க சீனியாரிட்டி படி வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. டெட் எக்ஸாம்னு ஒண்ணு வந்து ஏடிஎம்கே பீரியட்ல தான் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இப்ப அது டெட் எக்ஸாம் லைஃப் சர்டிஃபிகேட் குடுக்குறாங்க. 45 வயசு வரையும் முதல்ல குடுத்துருந்தாங்க. இப்ப 58 வயசு வரையும்ன்றாங்க. அந்த லைஃப் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டெட் எக்ஸாம் எழுதி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும். அதுக்கு முன்ன வந்து வெயிட்டேஜ் மெத்தட்ல இருந்தது. இப்ப அதையும் மாத்திட்டாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே பீரியட்ல தான் கொண்டு வந்தது. இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, அ சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. அவங்க அ டெட் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். அதில இப்ப இதுக்கு முன்னாடி சீனியாரிட்டி படி செலக்ட் ஆனவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு இப்பலாம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்ப ரீசென்ட்டா வந்து நடந்த விஷயங்கள். முதல்ல அதுக்கு டெட் எக்ஸாம்னு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணதே வந்து ஏடிஎம்கே பீரியட்ல தான். அத பத்தி உங்களுக்கே ஏற்கனவே தெரியும். அது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வந்து சிடெட் எக்ஸாம் வந்து கொண்டு வராங்க. அது சம்மந்தமாவும் கோரிக்கை குடுத்திருந்தோம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 22 லாங்குவேஜ்ல வந்து சிடெட் எக்ஸாம் கொண்டு வாங்கன்னு. ஏன்னா டெட் எக்ஸாம் வந்து அது கொஞ்சம் டிஃபிகல்டீஸ் இருக்கும். 5 சப்ஜெக்ட் வரையும் படிக்கணும். ஆ அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, அ சி சிடெட் எக்ஸாம் வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எக்ஸாம்ன்றதுனால சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஸ்கூல்லலாம் போறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஹிந்தி, இங்கிலீஷ் தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு. அதாவது 22 லாங்குவேஜ்ன்னு கொண்டு வந்தா, தமிழ் எக்ஸாம் எழுதிட்டு கூட சிடெட் எக்ஸாம் போறவங்க எண்ணிக்கை அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, சிடெட் எக்ஸாம் சென்டர் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டு வரணும். சிடெட் எக்ஸாமுக்கும் வந்து இப்ப இலவச பயிற்சி குடுக்கணும், வேலைவாய்ப்பு அலுவலகம்னு சொல்லி நெறைய கோரிக்கை குடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து பிரதான எதிர்க்கட்சி கண்டுக்கவே இல்ல. இது இது வந்து முக்கியமான இஷ்யூ தான். அது 22 லாங்குவேஜ்ல கொண்டு வந்தா வந்து தமிழ்லயே எல்லாம் எக்ஸாம் எழுதி சென்ட்ரல் கவர்ன்மென்ட் டீச்சரா கூட போயிருவாங்க. ஏற்கனவே ஸ்கூல் இருக்கு. அ கேவிஎஸ்சி, என்பிஎஸ் அப்புறம் வந்துட்டு அ இன்னும் இருக்கிற மத்த ஸ்கூல்லாம் சைனிக் ஸ்கூல், ஆர்மி பப்ளிக் ஸ்கூல்லாம் கூட போவாங்க. இந்த வாய்ப்ப வந்து ஏற்படுத்தி குடுக்கணும் மத்திய அரசு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அ அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இன்னொரு அரசியல் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் மணி. பிளாக் மணி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே வந்து பத்திரப்பதிவுத்துறை, அதாவது அ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, அ தங்கம். அதில வந்து பிளாக் மணி இன்னுமே இருக்கு. அதில வந்து பிளாக் மணி கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொல்லி ஆய்வறிக்கை ஒண்ணு படிச்சேன். இதெல்லாம் வந்து மத்திய அரசு, மாநில அரசுகள், பிரதான எதிர்க்கட்சிலாம் கவனத்தில எடுத்துக்கணும். இந்த இஷ்யூ எல்லாம் வந்து சால்வ் பண்றதுக்கு வந்து சரி முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு அரசியல் அப்டேட்ஸ் வீடியோ போடுறோம். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து சூரியன் டைம ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க் யூ.